stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. மாரிஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சென்ற முறை உங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தேன். நான் ஆகஸ்ட்ல உங்களுக்கு மாரிஸ் மேம்பாலம் பயன்பாட்டுக்கு வரும். அரிஸ்டோ பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு 1.5 மாசத்துல, அதாவது ஜூன் எண்டுக்குள்ள உங்களுக்கு வந்துடும் நான் சொன்னேன். இப்போ கடைசியாக நான் அவங்ககிட்ட கேட்கும்போது அதிகாரிகள்கிட்ட அவங்களும் இதே தான் சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் விசிட் போகிறேன். நான் 2 இடத்துக்கும், மாரிஸும் சரி அரிஸ்டோக்கும் போகிறோம். மாரிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அதில் பணிகள் தொய்வாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபேப்ரிகேஷன் எல்லாமே இன்னொரு இடத்துல பண்ணுறாங்க. ஃபேப்ரிகேஷன் எல்லாமே இன்னொரு இடத்துல பண்ணிட்டு அது கம்ப்ளீட்டாக அது முடிஞ்ச பிறகு அப்படியே கொண்டு வந்து அதில் மவுண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வேலையில் பொறுத்த வரைக்கும் அதில் தொய்வு இல்லை. நான் இதுக்கு நாளைக்கு போய் நான் எங்கே ஃபேப்ரிகேஷன் பண்ணுறாங்களோ அந்த ஸ்பாட்டுக்கு நான் போகிறேன். நான் அவங்க சொன்ன அறிவிப்புப்படி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அரிஸ்டோ மாரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் டிலே இருக்குன்னு சொல்லலாம். பட் நான் லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸாக நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் நடுவில் கொஞ்சம் டிலேஸ் இருந்து என்ன காரணத்துக்கான இந்த டிலேஸுங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த சம்பந்தப்பட்ட மாரிஸ் மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த கான்ட்ராக்டர் பொறுத்த வரைக்கும் சில தவறுகள் இருந்தது. அதனால அந்த ஒன்றிய அமைச்சர், ரயில்வே துறை அமைச்சர்கிட்டயும் நான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். உடனே அவங்க அந்த கான்ட்ராக்டருக்கு அவங்க எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அதன்படி இப்போ ஒவ்வொரு வாரமும் எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் நாளைக்கு மறுபடியும் ஸ்பாட் விசிட் நான் போறேன். நான் சொன்னபடி ஆகஸ்ட்ல முடிச்சுக்கிடுவாங்க நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு அது சம்பந்தமா தனியாக ஒரு பிரஸ் மீட் கொடுக்க நினைக்கிறேன். இந்த மேம்பாலங்கள் சம்பந்தமா அந்த பிரஸ் மீட்ல உங்களுக்கு தெளிவா நீ சொல்லிடுறேன். நீங்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சகோதரர் விஜய் அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் இந்த கேள்வியை. அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் மீதமுள்ள பொறுப்புகள் யாருக்கு எப்போது வழங்கப்படும்ங்கிறது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும் நீங்க. ஆனா விரைவில் அந்த மீதமுள்ள அந்த பொறுப்புகள் விரைவில் கொடுத்துறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு நிறைய அரசு திட்டங்களா இருக்கட்டும், சென்ற அரசு அவங்க நிறைய பாலிசி சொல்லியிருந்தாங்க, அது கண்டினியூஷனா இருக்கட்டும். குறிப்பா சில ஏழை எளிய மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதுல எதுவும் தொய்வோ இல்லாட்டி அதுல காலதாமதம் ஏற்படக்கூடாது. அதனால எவ்வளவு விரைவா இந்த பொறுப்புகளை கொடுக்கிறதோ அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, அரசுக்கும் நல்லது. நீங்க பத்திரிகையாளர்களுக்கு சரி, அரசியலை கடந்து இந்த கருத்தை நான் சொல்றேன். நான் சினிமால தான் நீங்க இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நீங்க பார்க்கலாம். நீங்க ஒருத்தர் புதுசா ஒரு ஆட்சி அமைக்கிறாருன்னா யாராக இருந்தாலும் சரி அதுக்கு கால அவகாசம் கொடுக்கணும். நீங்க அவர் ஒரு முதலமைச்சரை பொறுப்பேற்றிருக்கிறாரு, அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இனியும் பல பொறுப்புகள், புதிய மற்ற பொறுப்புகளுக்கு உண்டான அமைச்சர் இனியும் நியமிக்கல. அவங்க அரசு அதிகாரிகள் பல பேரை மாத்திருக்கிறாங்க. நீங்க அவருக்கு அவர் பொறுப்பேற்ற பிறகு அவரே சொல்லியிருக்கிறாரு, பதவியேற்பு விழா என்ன சொன்னார்னா எனக்கு கால அவகாசம் தேவைன்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு நேரடியான ஒரு வெளிப்படையான ஒரு பதிலா நான் பாக்குறேன். நான் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய பொருளாதார சூழ்நிலை, அது இல்லாம இன்னைக்கு அவங்க யாரையும் அறிவிச்சிருக்கிறாங்க நிறைய. இது நம்முடைய இன்றைய முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. அது எப்படி நிறைவேற்ற போறாங்க செய்யறாங்க, இருக்கிற பொருளாதார சூழ்நிலை இதெல்லாம் வச்சுதான் அவங்க நான் எப்படி அதை செயல்படுத்த போறேங்கிறத சொல்லியிருக்கிறார். கால அவகாசம் கேட்டிருக்கிறார். புதிய முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும், புதிய அரசாங்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஒரு 6 மாதங்கள் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இந்த நேரத்தில் நம்ம சொல்றது அது இப்ப சொல்ல முடியாது. இப்போ இந்த 1 வாரத்தில் எப்படி செயல்படுறாரு, இல்ல 1 மாசத்துல எப்படி செயல்படுறதுங்கிறது அதை வச்சு அவரை கணிக்கிறதோ இல்ல அவங்க செயல்பாடுகளை நம்ம விமர்சனம் பண்றதோ இது பண்றதோ அது தவிர்க்க வேண்டியதுதான் என்னுடைய கருத்து. இல்ல அவரு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, குதிரை பேரம் கிடையாது, குதிரை வேகத்தில் இந்த அரசாங்கம் செயல்படும் சொல்லியிருக்கிறாரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இப்போ தமிழ்நாட்டு மக்களும் சரி, எங்களை போன்ற அரசியல் இயக்கங்களும் சரி அந்த நம்பிக்கையோட அவர் செயல்படுவாருங்கிற நாங்க நம்புறோம். நாங்க அந்த குதிரை பேரம் கிடையாது, குதிரை வேகத்தில் இந்த அரசாங்கம் செயல்படுங்கிற சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் அது செயல்பட்ட நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். அப்படி குதிரை பேரம் பொறுத்த வரைக்கும் நாங்க பார்க்கல. நாங்க இப்போ என்ன காங்கிரஸ் இயக்கம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அதிமுக ஒரு பிரிவு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எதனால ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு இயக்கமும் சொல்லியிருக்கிறாங்க, காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல குதிரை பேரம்ங்கிறது கிடையாது. அதிமுக நடக்கிறது அது உட்கட்சியோட பிரச்சனை. அதுக்குள்ள நான் போக விரும்பல. இல்ல எந்த இயக்கத்திலும் அதிமுக சரி, திமுக இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், அந்தந்த இயக்கங்கள் நடக்கிற பிரச்சனைகள் பொறுத்திருக்கு அந்த இயக்க தலைமை தான் அதுக்கு உண்டான தீர்வு அவங்க சொல்லணும். அதுக்கு உண்டான பதில்கள் இப்ப எதனால அவங்க விமர்சனம் பண்றாங்க, எதனால அவங்க எதிர்க்கிறாங்க அந்த இயக்க தலைவர்கள்கிட்ட நீங்க கேட்கணும்.
பிற இயக்கங்கள் கிட்டயோ பிற இயக்க நபர்கள் அதை பத்தி சொல்லும் போது அது எவ்வளவு உண்மை இருக்கும். ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனை அந்த இயக்க தோழர்களுக்கு தான் தெரியும், அந்த இயக்க நிர்வாகிகளுக்கு தான் தெரியும், இன்னொரு கட்சிக்காரங்களுக்கு தெரியாது. பத்திரிகைக்காரர் உங்களை மாதிரி கத்திரி நீங்க சொல்லலாம், நீங்க விமர்சனம் செய்யலாம், நீங்க கருத்து சொல்லலாம். ஆனா பிற அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்கள் இன்னொரு இயக்கத்தில் இருக்கிற குழப்பத்தை பத்தி பேசுறதோ அதுல தலையிடுறதோ அநாகரிகமானது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நான். ஏன்னா அவருடைய கருத்து, அண்ணா தினகரனுடைய கருத்து, அவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 140க்கு மேல சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து அப்சல்யூட் மெஜாரிட்டியை அவர் நிரூபிச்சிருக்கிறார். ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் சட்டமன்றத்தில் அவர் மெஜாரிட்டி நிரூபிச்சிருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த அரசாங்கம் இருக்குங்கிற நம்புறோம். காலம்தான் பதில் சொல்லும், காலம்தான் பதில் சொல்லும். 2500 வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அரசாங்கம் இனியும் முக்கிய பொறுப்புகள் அதிகாரிகள் யாரும் இன்னும் போடல. அவரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த பதில் பொறுத்த வரைக்கும் தவைக்க சார்ந்த அமைச்சரோ இல்ல அரசாங்கம் அவங்க என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த 2500 பொறுத்த வரைக்கும் படிப்படியாக நிறைவேற்றுவோங்கிறது அவர் சொல்லியிருக்கிறார். சோ அதுல நிறைவேற்றுவாங்கிற நம்பிக்கையோட இருக்கணும். அப்படி நிறைவேற்றலாம் எங்களை போன்ற அரசியல் இயக்கங்கள் நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லையா, ஏன் நிறைவேற்றவில்லை கேள்விகள் நீங்க சட்டமன்றத்திலேயே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கேட்பாங்க, வெளியில எங்களை போன்ற நபர்கள் கேட்பாங்க. நூறு சதவீதம் அது நம்முடைய ஒரு சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்தோடைய அது கருத்து, அது அவருடைய கருத்து. மக்களுடைய தீர்ப்பை நம்ம மதிக்கணும். அது அவங்க ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துக்கோ குறிப்பிட்ட ஒரு தலைவர் வெற்றி பெறணும், மக்கள் சட்ட தேர்தல்கள் அவங்க அதை வாக்களிக்கும் போது அதை நம்ம மதிக்கணும். அது இதனாலதான் அதனால சொல்றது சிறுமப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தனிப்பார் பெரும்பான்மை மெஜாரிட்டி யாருக்கும் கிடையாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர் விஜயோட இயக்கம் அரசியல் சாசன சட்டத்தின்படி இன்னைக்கு அந்த அதிக எண்ணிக்கையில் இருக்கிற இயக்கம் பொறுத்த வரைக்கும் தலைமை பொறுப்பு ஏற்கணும், அரசாங்கத்தை அமைக்கணுங்கிறது நியதி. அதன் அடிப்படையில் அவங்க அரசாங்கம் அமைச்சிருக்கிறாங்க. எதன் அடிப்படையில் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ஒரு மாற்றத்தை விரும்பி அவங்க இன்னைக்கு அவருக்கு சகோதரர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அதை வேற விதமா கொச்சைப்படுத்தி பேச நான் விரும்பல. ஆனா மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்புங்கிறது படி அதை மதிக்கணுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் அவசியம். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு 50-60 ஆண்டுகள் இந்த தமிழ் மாநிலம் முன்னேறதுக்கு காரணமானது அந்த நம்மளுடைய திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த இருமொழி கொள்கை. பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு உலகமயமாக்கல், குளோபலைசேஷன், இன்னைக்கு உலகத்துல நீங்க அமெரிக்கா எடுத்துக்கோங்க, ஐரோப்பா எடுத்துக்கோங்க, உலகத்துல பல்வேறு நாடுகள்ல பல்வேறு துறைகள்ல நம்முடைய தமிழகத்தை சார்ந்த இளைஞர்கள் அவங்க இன்னைக்கு கோல் வச்சுறாங்க. நீங்க மருத்துவத்துறையா இருக்கட்டும், இல்ல ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல வர்த்தகமா இருக்கட்டும், நம்முடைய தமிழக இளைஞர்கள் அவங்க டாமினேட் பண்றாங்க. காரணம் பொறுத்த வரைக்கும் அது ஆங்கில புலமை, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி. அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எங்கிருந்து வந்ததுன்னா அந்த இருமொழி கொள்கை, அதன் அடிப்படையில் நமக்கு வந்தது. நீங்க அதே இது நீங்க வட மாநிலங்கள் போக நீங்க இன்னைக்கு அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அவ்வளவு கிடையாது. காரணம் பாத்தீங்கன்னா அங்க மும்மொழி கொள்கை பின்பற்றுறாங்க. இங்க தமிழ் ஆங்கிலம் இருக்க போய் தான் நம்மளுடைய மாணவர்களுடைய ஆங்கில புலமை பெற்று இன்னைக்கு உலகத்தில் இருக்க பல்வேறு துறைகள்ல அவங்க சிறந்து விளங்குறதுக்கு காரணம் இந்த இருமொழி கொள்கை. இன்னைக்கு இன்னொன்னு சொல்றேன் நானு, அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா நம்ம எந்த மொழிக்கு எதிரானவங்க கிடையாது, ஹிந்திக்கு எதிரானவங்க கிடையாது. மாணவர்களுடைய பெற்றோர்கள் விரும்பி சரி எங்களுக்கு ஹிந்தி வேணும்னு சொல்ல கத்துக்கிட்ட யாரும் நம்ம தடுக்க போறது கிடையாது. கட்டாயமா திணிக்கிறது, அந்த மொழி திணிப்பதை நம்ம எதிர்க்கிறோம். ஹிந்திக்கு எதிரானவங்க நமக்கு கிடையாது. ஹிந்தி மொழி திணிப்பதை நம்ம எதிர்க்கோங்கிறது தயவு செய்து நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நான். சரி, இப்ப மும்மொழி கொள்கை தானே, இன்னொரு மொழி படிச்சா என்ன நீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீட்டு பல்வேறு இதுல இன்னைக்கு ரொம்ப காம்படிட்டிவான இந்த உலகத்துல மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களா இருக்கட்டும், 12ஆம் வகுப்பு மாணவர்களா இருக்கட்டும், அவங்க அவ்வளவு சிரமப்படுறாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு மொழியை நீ கட்டாயம் படிச்சாலுங்கிறது அது கூடாத என்னுடையது. அதுல என்னன்னா 2 மொழிகள் நம்முடைய இந்திய மொழிகளா இருக்குன்னு சொல்றாங்க. 3வது மொழியே வெளிநாட்டு மொழி இருக்கு. அந்த 3வது வெளிநாட்டு மொழியில ஆங்கிலத்தை சேர்த்துட்டாங்க. எப்படி 3வது மொழியை வெளிநாட்டு மொழியை ஆங்கிலத்தை சேர்த்துட்டாங்க. அதனால
நீங்க நீங்க ஒரு பிரெஞ்சோ ஜெர்மனோ எந்த ஒரு மேண்ட்ரின் லாங்குவேஜ் நீங்க படிக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா அப்படி நீங்க படிக்க நினைச்சீங்கன்னா 4th லாங்குவேஜ் எடுத்துக்கலாமா பாருங்க. அவங்க நீங்க நாங்க வெளிநாட்டு மொழியை கத்துக்கிறோம், நாங்க இடைஞ்சல் கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஆனா அந்த 3 மொழிகள்ல 2 மொழிகள் இந்திய மொழிகளா இருக்கணும், 3வது மொழி ஒரு வெளிநாட்டு மொழி, அதை ஆங்கிலத்தில் கொண்டு வந்துட்டாங்க. சோ வெளிநாட்டு மொழிகள் எதையுமே நீங்க கத்துக்க முடியாது, வெளிநாட்டு மொழி எதுவுமே கத்துக்க முடியாது. இன்னைக்கு உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் இந்த காலத்துல நீங்க பல மொழிகளை கத்துக்கிறதா, நான் அதே சொல்றேன், 3வது மொழியை கத்துக்கிட்ட என்ன தப்புன்னு சொல்றாங்களே பாஜக காரங்க, அவங்ககிட்ட நான் இதை கேட்கிறேன் நானே, ஏன் ஒரு பிரெஞ்சு மொழியை கத்துக்க கூடாது, ஏன் ஒரு மேண்ட்ரின் மொழியை கத்துக்க கூடாது, ஏன் ஒரு ஜாப்பனீஸ் மொழியை கத்துக்க கூடாது நான் கேட்கிறேன் நானே. இந்த பதில் இன்னைக்கு எந்தவித ஒரு பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைவர் யாரும் பதில் சொல்லல. ஆங்கிலம் இல்லாத பாரதத்தை உருவாக்கும் யார் சொல்றாங்க? அமித்ஷா சொல்றாரு. இன்னைக்கு வட மாநிலம் நடந்த அத்தனை தேர்தல்களையும் அத்தனை மேடைகளையும் அமித்ஷா போன்ற பாஜக தலைவர்கள் ஆங்கிலம் இல்லாத பாரதத்தை உருவாக்க சொல்ற. நான் கேட்கிறேன், நான் இன்னைக்கு ஆங்கிலம் இல்லாம பிழைக்க முடியுமா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், இங்கிலீஷ் இல்லாம நம்ம பசங்க வளர்ந்து செஞ்சு நாளைக்கு வெளிநாடுகள்ல ஒரு வேலைக்கோ இல்ல தொழில் செய்ய முடியுமான்னு கேட்கிறேன். இந்திய வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். இன்னைக்கு ஜப்பான்லயும் சீனாலையும் கூட ஆங்கிலத்தை முக்கியத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பின்னாடி இருந்தாங்க ஆங்கிலத்துல. இன்னைக்கு ஜப்பான் இன்னைக்கு ஆங்கிலத்துல அது அவசியம், அவங்க நாட்டோட முன்னேற்றத்துக்கு அவசியம் சொல்லிட்டு அவங்க ஆங்கிலம் கட்டாயமா சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு ஆங்கிலம் இல்லாத பாரதத்தை உருவாக்கும் சொல்லிட்டு வெளிநாட்டு மொழியில கத்துக்கூட ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து இதுல நாட்டையும் நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் பின்னோக்கி சொல்றதுக்கு உண்டான முயற்சியை நான் பாக்குறேன். இதுக்குண்டான பதில் ஆங்கிலம் இல்லாத பாரத உருவாக்கம் சொல்றாரு இல்லையா, அது உங்களுக்கு ஒப்புதல் உண்டாங்கிற தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் இதுக்குண்டான கேள்வி கடந்த 3 வருஷம் பல பிரச்சனை கேட்டிருக்கிறேன் நான். அது ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? நீங்க அங்க வடமாநில பேசுற பேச்சு ஆங்கிலம் இல்லாத பாரதத்தை உருவாக்குன்னு சொல்றாங்க இல்லையா, ஹிந்தி கட்டாய மொழியா இருக்கணும், சமஸ்கிருத கட்டாய மொழியா இருக்கணும், ஆங்கிலம் கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா. ஆங்கிலம் ஒரு கலானியல் மைண்ட் செட்டா, அதனால கூடாதுன்னு சொல்றாங்க. அது நீங்க தமிழ்நாட்டில் பேச சொல்லுங்க. இல்ல அது என்னன்னா, நாங்க பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் போட்டிட்டாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு தோழர் தான் போட்டிடுவாங்க. நாங்க போய் கேட்கறதே முறையில்லாத ஒரு இதா இருக்கும். அது முறையில்லாதது அதிக பிரசிங்கத்தனமான ஒரு விஷயம் நான் பாக்குறேன். அந்த தோழர் தோத்திருக்கிறாரு, அப்ப அந்த இயக்கத்துல அவரோ இல்லாட்டி இன்னொருத்தர் யாரோ ஒரு போட்டி போடுவாங்க. நம்ம போய் எங்களுக்கு வேணும்னு சொல்றது அது நல்லா இருக்காது. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.